டிட்வா புயல் சென்னைக்கு அருகே நகரும் போது மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது என்று பிரதீப் ஜான் கூறியிருக்கிறார். மேலும் செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டையில் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் கணித்திருக்கிறார். இது குறித்து கூடுதல் தகவல்களை நமக்கு பகிர்வதற்காக பிரதீப் ஜான் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார், நீங்க இப்போ வானிலை நிலை என்ன நிலவரத்தில் இருக்க முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. இப்போ புயலானது பாத்தீங்கன்னா ஒரு வலுவிழந்த நிலையில நமக்கு ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமா இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஸோ புயலை சுத்தி எந்த ஒரு மலை மேகங்களும் இல்லை. ட்ரை ஏர்ன்னு சொல்லுவோம், வறண்ட காற்று, மற்றும் நம்ம விண்ட் ஷேர்ன்னு சொல்லுவோம். இது இரண்டும் அந்த டிட்வா புயலை நமக்கு தாக்கி அதோட மலை மேகங்களை அப்படியே ஒரு கம்ப்ளீட்டா ஷேவ்ட் ஆஃப் பண்ணிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ பட் இன்னும் அந்த சர்க்குலேஷன், காற்று சுழற்சி இன்னும் அப்படியே தான் இருக்கிறது. ஸோ அது வலுவிழந்த நிலையில இருக்கிறது. ஸோ மேலும் இன்று இரவு பார்த்தீங்கன்னா படிப்படியாக இப்போ அது கடலூர், மயிலாடுதுறை பக்கத்துல அந்த பகுதியில மையம் கொள்றதை பார்க்க முடியுது நம்மளால. ஸோ மேலும் இரவு நேரத்துல நமக்கு படிப்படியாக நகர்ந்து அந்த காற்று சுழற்சியானது பாத்தீங்கன்னா சென்னைக்கு அருகே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். ஸோ பெரிய மழை இருக்காது, பட் ஸ்டில் இப்ப சுத்தமா அந்த மேகங்கள் இல்லாத நிலையில நமக்கு கிட்ட வரும் பட்சத்தில் மறுபடியும் இரவு நேரத்துல மேகங்கள், மலை மேகங்கள் திருப்பி உருவாறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். ஏன்னா ஒரு இடத்துல காற்று குவிப்புதுன்னா அந்த இடத்துல கண்டிப்பா மலை மேகங்கள் உருவாறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத பாக்குறோம். ஸோ ஒரு மிதமான மழை, அதாவது மாடரேட் ரெயின்ஸ் நம்ம நைட்டு போகும்போது இந்த வட தமிழகத்துல மற்ற பகுதியில பெருசா மழை இருக்காது. அந்த ஒரு சான்ஸ் இருக்குது. அதாவது நம்ம சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை, அந்த ஆந்திரா ஒற்றி உள்ள மாவட்டங்களுக்கு நம்ம சான்ஸ் இருக்கிறதா பாக்குறோம். நாளை காலை பிறகு அந்த மலை மேகங்கள் தென்னாந்திராக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கிறத நம்ம பாக்குறோம். இணைப்பில் உங்களுடைய கணிப்புகளை பகிர்ந்தமைக்கு நன்றி பிரதீப் ஜான் அவர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.